உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. தலைவலி 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 தலைவலி. வணக்கம். வணக்கம் நண்பா. உங்களோட கட்சி கொள்கை என்ன? புச்சுக்குட்டி வராம எங்க தலைவர் யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார். புச்சுக்குட்டி வந்தா கிடைப்பாரா? புச்சுக்குட்டி வந்தா புச்சுக்குட்டி கிடைப்பார். எப்பவும் எங்க தலைவர் பேட்டி கொடுக்க மாட்டார். அப்ப இப்பதான் கிடைப்பார். அவர் எப்பவுமே கிடைக்க மாட்டார். அவருக்கு சைலண்டா இருந்தா அவருக்கு செயற்பாட்டுல தான் ஆர்வம் இருக்கு. ஒரு செய்தி காட்டோட வாக்குல இல்லாம அவர் நம்பிக்கை இல்லை. சரி, நீங்க சொல்லுங்க. உங்க கட்சியோட கொள்கை தலைவர் யாரு? இதோட தலைவர் செம்மோட்டியன். அவர் தலைவர், கொள்கை தலைவர் யார்? நாங்க வெளியே சொல்றேன். உங்களோட விவாகரத்து விஷயமா விங்கீதா அவர்கள் கேஸ் கொடுத்துருக்க நியூஸ் வந்துருக்கு. அதை பற்றி நீங்க என்ன சொல்லுங்க? இதெல்லாம் வந்து காமுகாரண்ட சதி. அவன் தான் காசு வேண்டி இவ்வளவு செய்யறாங்க. இவ்வளவு நாள் அரசியல்ல இவ்வளவு நாள் இருந்தவன் எலெக்ஷன் டைம் வந்து நம்ம பவர்ஸ் கேட்கணும். இல்ல கேட்குறேன். அப்போ உங்க தலைவருக்கும் அந்த நடிகைக்குமான தொடர்பு என்ன சொல்றீங்க? எங்க தலைவருக்கும் அந்த நடிகைக்குமான தொடர்புன்றது எல்லாம் வெறும் கட்டுக்கதை. அதெல்லாம் நீங்க தலைவரை நேரில் சந்திக்கல, நேரில் தலைவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. தலைவர் தான் பதில் சொல்றாரு. தலைவர் புஸ்தி குட்டி அண்ணா வராம தலைவர் பதில் சொல்ல மாட்டார். அப்படி அவன் மண்டையில கிடைக்கும். மண்டையை கத்துவான். கத்துறான் ஓகே. அப்படியே கைகாடு அப்படியே அப்படியே படாருன்னு அந்த பங்காள அவங்க மொட்டையில் இருக்கிற பக்கமே திரும்பி படாருந்து அங்கு மாசம் கழிச்சு விடுங்க. கொஞ்சம் கோவமா இருக்கட்டும், கண்ணில் கொஞ்சம் கோவம் இருக்கட்டும், திமிர் இருக்கட்டும். கதையில பார்த்துக்காங்க. அங்கிள். வணக்கம் சார். வணக்கம் நண்பா. உங்களுக்கும் கியோ பட நடிகைக்கும் தொடர்பு இருக்கின்றாங்களே, அது உண்மையா சார்? என்ன ரிப்போர்ட்டர் அங்கிள்? வட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். எதா இருந்தாலும் கொண்டு வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன். அங்கே வந்து பாருங்க. ஆஃபீஸ் அங்கே இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார். சார் பதில் சொல்லுங்க சார். ஹாய் திரிஷா மேம். ஹலோ. என்ன செய்றீங்க? எப்படி போகுது லைஃப்? நல்லா போகுதுங்க. உங்களுக்கும் ஆக்டர் கஜய்க்கும் தொடர்பு இருக்குங்க. சோசியல் மீடியாவில் கலைக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பூமர்ஸுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நானும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருக்கேன். நானும் பார்த்துக்கொண்டு தான் இருக்கேன். இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களும் ஜஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இதே மாதிரி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் இப்படி காய்ச்சி கொண்டு தான் நான் லீகலாக ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். தயவுசெய்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். மூட்டில் தயவுசெய்து போறீங்களா? கச்சை